ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்டி தோட்டம். நான் உங்கள் பாட்டியோடைய பொண்ணு பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு உயிர் உரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாண்டி எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற உயிர் உரத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ட்ரிபோலின், சுடோலின், போஸ்கார், வாம், அசோலின், மொபிலைசிங் பாக்டீரியம், ஸ்ட்ரெப்டோமிசிஸ் லிடிகஸ், ஸ்பெர்லின், பாஸ்போலின், and நிமோட்டிலின். இந்த உயிர் உரம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. இது நம்ம டைரெக்டாக பிளான்ட்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம மண் உரம் மிக்ஸ் பண்ணும்போது அது கூட இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுடைய பிளான்ட்டுடைய க்ரோத் நல்லாயிருக்கும். பூச்செல்லாம் அண்டாது. நல்ல க்ரோத் சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயிர் உரங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மண் கலவை கலக்க சொல்ல நம்மளுக்கு தேவையானது எடுத்து போட்டு மண் கலவையாக கூட தான் கலக்கணும். நம்ம நேராக செடிக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம மண் கலவையில் கலந்து தான் கொடுக்கணும். அப்போ தான் செடிங்களாம் நல்லா வரும். காய்களாம் நல்லா பெருசு பெருசாக கொடுக்கும். நல்லா இயற்கையான காய் இந்தமாரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா இயற்கையாக சாப்பிடுங்க காய்கறிகள்லாம். இப்போ கலந்துட்டோம். இப்போ ஒரு பாட்டில் எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் தான் அள்ளி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக வர மட்டும் நம்ம அள்ளி வச்சுக்கணும். மிச்சம் இருக்கத்தை வேறு பாட்டிலில் அள்ளிக்கலாம். அது பாருங்கள், ஃபுல்லாக அள்ளிட்டேன். மிச்சம் இருக்குது வேறு ஒரு பாட்டிலில் அள்ளணும். இது நம்ம மண் கலக்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம தேவையானது போட்டுக்கலாம். நம்ம அப்பே பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியாதுன்றதுக்காண்டி தான் மொத்தமாக ஆனி மாதம் 12ஆம் தேதி மண் கலவில் கலந்து நம்ம ஆடி பிறந்த உடனே ஆடி ஒன்றுக்கே நடணும். விதெல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும்னா நம்ம மண்ணில் போட்டு கலந்து விதை நடலாம். இது சாம்பல் இப்படி போட்டுக்கணும். இது உயிர் உரம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இது உயிர் உரம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன உரன்ட்டு நான் அப்புறம் வீடியோவில் போடுறேன். பாருங்க, எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். அப்புறம் மண்ணில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இது நம்ம வீட்டுடைய கிச்சன் வேஸ்ட்டுங்க தான். இதெல்லாம் மக்கு வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதிலே இப்போ மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் மண் கலக்க சொல்ல போட்டுக்கலாம். இது ஆட்டு எருவு. பல்லாவரத்து சந்தையில் வாங்கின அந்த ஆட்டு எருவு. இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து கடல் பாறை. நாட்டு இது செடி கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். கடல் பாறை. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வேப்ப முன்னாக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கோணியில் அள்ளி வச்சிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சோம்னா எல்லாம் எருவு உயிர் உரம் எல்லாம் கலந்து மக்கி போயிடும். இந்த 20 நாளில். இன்னும் 20 நாள் தான் இருக்குது மாதம் பிறக்கும். நம்ம கலந்து அள்ளி வச்சிட்டோம்னா அப்புறம் மண் கூட கொட்டி கலந்துக்கலாம். இந்தமாரி வாட்டர் கேன் எடுத்து நீங்கள் ஓட்டை போட்டு அதில் செடி வைங்க. வேணும்னா பெயிண்ட் அடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வைக்கலாம். பெயிண்ட் அடித்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. வெயில் காலத்தில் வேரெல்லாம் சூடாகாது. இந்தமாரி நீங்களும் செடி நட்டு காயெல்லாம் பயிர் வைக்கலாம். வாட்ரு கேனு தண்ணி போடுறாங்களா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ரு கேனு கிடைக்கும். இதில் வெண்டை செடி, கத்திரி செடி, அவரை செடி, கொடி. ஆனால் ஒரு செடி தான் வைக்கலாம். 2-3 விதைலாம் நடக்கூடாது. ஒரு விதை தான் நடணும். வெண்டை செடினா 2 வெண்டை செடி நடலாம். கத்திரி செடினா 1 தான் நடணும். கொத்தரங்காய் 2 செடி நடலாம். அது போல் நீங்கள் நடுங்க. இந்த மாரி வாட்ரு கேனு வாங்கி செலவில்லாத வாட்ரு கேனு வாங்கி வைங்க. பேக்கெல்லாம் வாங்கணுன்னா விலை கொடுத்து வாங்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஓட்டை போட்டுருங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து ஓட்டை போட்டு நீங்கள் செடி வைங்க. இதுலேயே பாருங்கள், 8 கேனு நான் ஓட்டை போட்டு கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த 8 கேனுக்கு ஆடி மாதம் பிறக்க போகுது. இன்றைக்கி 10 ஆயிடுச்சு. ஆனி 10 ஆயிடுச்சு. இன்னும் 20 நாளுக்கு இது இப்போ ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் ஆடி 1க்கு நடலாம், விதை போடலாம். அதனால தான் இப்போ ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுமாரி உரம், மண்புழு உரம், மண் எல்லாம் போட்டு உயிர் உரங்கள் போட்டு மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் கலந்து வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. அப்போ தான் நீங்கள் ஆடி பிறந்த உடனே விதை போடலாம். பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.